கால்பந்தாட்ட உலகில் முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்களின் ஒன்றான யூரோ கால்பந்து தொடர் இன்று ஜெர்மனியில் தொடங்குகிறது. ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பைச் சேர்ந்த நாடுகள் பங்கேற்கும் யூரோ கோப்பை கால்பந்து தொடர் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 17வது யூரோ கோப்பை தொடர் ஜெர்மனியில் இன்று துவங்குகிறது. இதில் ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட 24 அணிகள் பங்கேற்கின்றன. அவை 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏ பிரிவில் ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. பி பிரிவில் நடப்பு சாம்பியனான இத்தாலி, ஸ்பெயின், குரோஷியா, அல்பேனியா அணிகள் உள்ளன. சி பிரிவில் ஸ்லோவேனியா, டென்மார்க், செர்பியா, இங்கிலாந்து அணிகளும், டி பிரிவில் போலந்து, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இ பிரிவில் பெல்ஜியம், ஸ்லோவேக்கியா, ருமேனியா, யுக்ரைன் அணிகளும், எஃப் பிரிவில் துருக்கி, ஜார்ஜியா, போர்ச்சுகல், செக் குடியரசு அணிகளும் அங்கம் வகிக்கின்றன. லீக் சுற்றின் முடிவில் 16 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும். நாக் அவுட் சுற்றில் இருந்து 8 அணிகள் காலிறுதிக்கும், அதிலிருந்து 4 அணிகள் அரையிறுதிக்கும் முன்னேறும். சாம்பியன் பட்டம் யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி ஜூலை 14ஆம் தேதி பெர்லின் நகரில் நடைபெறவுள்ளது. இறுதிப் போட்டியோடு சேர்த்து மொத்தம் 51 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. ஜெர்மனியில் கடந்த 2006ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடைபெற்றது. அதன் பின்னர் பெரிய அளவிலான கால்பந்து தொடர் தற்போதுதான் நடைபெறவுள்ளது. அதேவேளையில் கால்பந்து போட்டியில் உலகின் முக்கிய நாடுகளில் ஒன்றான ஜெர்மனி 2014ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பின் பெரிய கோப்பை எதையும் வெல்லவில்லை. இதனால் சொந்த மண்ணில் நடைபெறும் தொடரில் ஜெர்மனி சாம்பியன் பட்டத்தை வெல்ல கடுமையாக முயற்சிக்கும். ஜெர்மனியை தவிர பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின் உள்ளிட்ட அணிகள் சாம்பியன் பட்டத்தை வெல்ல வாய்ப்புள்ள அணிகளாக கருதப்படுகின்றன. இன்றிலிருந்து சுமார் 1 மாதம் நடைபெறும் இப்போட்டிகள் கால்பந்து ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக சந்தானகுமார்.